ஹலோ வியூவர்ஸ், நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? நேற்று நல்லபடியாக தீபாவளி எல்லோரும் கொண்டாடிருப்பீங்க. தமிழக வெற்றிகளும் எங்களுக்கு தான் தீபாவளி இல்லாமல் ஆகிப்போச்சு தளபதி சொன்னால. பட் பொதுவாகவே தீபாவளி அப்படின்னாவே இந்தியாவில் மதம் அதில் பார்க்க மாட்டாங்க. எல்லா மதத்தினரும் கொண்டாடுவாங்க. மற்ற மதத்தினர் புது துணி போடுறாங்களோ போடலையோ, ஆனால் பட்டாசு கண்டிப்பாக வெடிப்பாங்க. பிரியாணி வீடு வீடுக்கு மாறிக்கும். இதெல்லாம் நடக்கும். இப்படி இதில் மதம் கடந்து மனிதம் கடந்து எல்லாமே கடந்து தீபாவளியை எல்லோரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணும்போது ஒரே ஒரு கட்சிக்காரங்க மட்டும் தீபாவளிக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க. அவன் யாருன்னு பார்த்தா திமுககாரங்க. ஏன்டா சொல்ல மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நாங்கள் பெரியார் அரசியத்தை ஃபாலோ பண்ணுறோம், பெரியார் தான் எங்களுடைய கோட்பாடு கொள்கை, நாங்கள் அவரைத்தான் வழிகாட்டியாக வச்சு நாங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி வாழ்த்தெல்லாம் சொல்லாமல் இருந்தாங்க இத்தனை வருஷமாக. பொதுவாக கடவுளை சார்ந்த எந்த பண்டிகையும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் இளைஞர் அணி தலைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்படின்னு பல பொறுப்புகளை வகிக்கக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு தீபாவளி வாழ்த்து சொல்கிறாரு. என்ன வாழ்த்துவதுன்னு தெரியல. தீபாவளி திருநாள் சொல்லாமா வேணாமா, சொன்னா இவர் கோச்சு போறா அப்படின்னு சில பேர் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். நானும் ஒரு செகண்ட் இந்த வீடியோ பார்த்து குழம்பிட்டேன். என்னடா இத்தனை வருஷமாக தீபாவளி வாழ்த்து சொன்னாத திமுக கட்சிக்காரங்க இந்த வாட்டி அதுவும் உதயநிதி ஸ்டாலின் தீபாவளி சொல்கிறாரு. அப்போ இவர் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாரா மாட்டாரா, பண்ணாததுக்கு எதுக்கு சொல்கிறாரு? ஆனால் அதுலேயும் சொன்னதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன மைண்ட் செட்டாக இருக்கும் அப்படின்னு பல யோசனை எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடச்சிருச்சு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு போயிருங்க கமெண்ட்டை. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம துணை முதலமைச்சர் இப்படி சொன்னவொடனே என்னடா இது இப்படி சொல்கிறாரு, ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ராட்டஜி பிடிக்கிறாரோ? ஏன்னா நம்ம முதல் மாநாட்டில் என்ன சொன்னோம், தலைவர் என்ன சொன்னார், நாங்கள் பெரியாரையோட கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கிறோம், ஆனால் அதில் கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அது யார் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க உங்களை சார்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை திருப்பி இவங்க பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நம்ம பக்கம் இருக்கிற அந்த செல்வாக்கெல்லாம் இவங்க இழுக்க பார்க்கறதுக்கு தான் இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சோழியங்குடிமி சும்மா ஆடாது அப்படின்னு. என்னதே, சோழியங்குடிமி சும்மா ஆடாது அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுவாக அமையாது, நாம் ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம துணை முதலமைச்சர் செஞ்சுருக்காரு. நேற்று சிறப்பாக அவர் தீபாவளி கொண்டாடிப்பார் போல இருக்குது. யார் கொண்டாடலாம் நமக்கு தெரியல. கரூரில் இறந்தவங்களெல்லாம் கொஞ்சம் கூட அவர் மதிச்சாரா மதிக்கலான்னு தெரியல. ஆனால் மிக சிறப்பாக தீபாவளி கொண்டாடிப்பார் போல இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துருப்பீங்க இந்த இன்ஸ்டா பக்கத்தில் டிவா அப்படின்ற அந்த பொண்ணை டேக் பண்ணி ரீட்வீட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணுறாரு நமக்கு தெரில. ஒரு சாதாரண பசங்க டைம் பாஸ் ஆகிட்டு இல்லை வெட்டியாக இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் நோண்டுறது, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை லைக் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது, இதெல்லாம் இருந்தால் சரி அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவரும் இப்போ சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ நானே எடுத்துக்கங்களேன், எனக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு ரீல்ஸோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு வச்சுங்க, நமக்கு லைக் பண்ணலாம்னு தோணுச்சுன்னா கூட எங்கேயும் நம்ம லைக் பண்ணுறத வேற வேணாத லைக் பண்ணி வச்சு நம்மளை செஞ்சுருவாங்கன்னு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சின்னதாக அப்பப்போ நெருடல் ஓடும். அதனால் நம்ம அப்படியே பார்த்துட்டு மட்டும் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பதவி, துணை முதலமைச்சர் பதவியில் உட்காந்துக்கிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அந்த கட்சியோட இளைஞரணி தலைவராக இருந்துக்கிட்டு இப்படி 3-4 பதவிகளை வகிக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணுற வேலையாக இது எனக்கு அதான் புரியலை, சத்தியமாக புரியல மக்களே. நான் இவரை பெருசாக கலாய்ச்சதெல்லாம் கிடையாது, கலாய்க்கவும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவர் எப்பயாவது வர்றாரு போகிறாரு, அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரா இல்லை துபாயில் சுற்றிட்டு இருக்காரா அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எப்போயாவது ஒரு போஸ்ட் மட்டும் போடுவார், நாய்க்குட்டியோட அந்த ரவுடின்னு சொல்லிட்டு போட்டு அந்த கருப்பு நாய் கூட விளையாண்டுக்கிட்டு இருப்பார், அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டை போடுவார்.
அப்போ நமக்கு தோணும், ஏன்டா திமுக கொத்தடிமைகளா, உங்கள் டிசிஎம் என்னது டெபுட்டி சிஎம் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்து இப்போ அந்த கட்சிக்கு தலைவர் மட்டும்தான் அவர். ஆனால் அவர் அதை பண்ணாரா, இதை பண்ணாரா, அங்கே வந்தாரா, இங்கே வந்தாரா, இதை பேச மாட்டாரா, அதை பேச மாட்டாரான்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை இந்த தாக்குற இந்த கொத்தடிமை கம்முனாட்டிங்க, இதெல்லாம் உங்கள் கண்ணில் படுமா படாதாடா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. இந்த மேட்ரு என்ன ஆச்சுன்னா, நேற்று செம்ம வைரலாக லீக் ஆகி ஆளாளுக்கு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று இதை சுதாரிச்சிட்டார் போல இருக்கு. ரைடு விழுந்துச்சா என்னன்னு தெரியல, கண்டிப்பாக பார்த்துருப்பாரு, இல்லை அப்பா இப்போ பார்த்தாரான்னு தெரில. ஏன்னா என் உசுரை போட்டு வாங்குறேன், நான் உன்னை எப்படியாவது சிஎம் ஆக்கணும்னு நான் எவ்வளோ மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கேன், என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா நான் சத்தியமாக நினச்சி பாருங்க மக்களே. எனக்கு கோவம்லாம் வரல, எனக்கு சிரிப்பு தான் வருது. அவர் எப்படியாவது தன்னுடைய இடத்தை, யார் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய இடத்தை தன் மகனுக்கு எப்படியாவது கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக மெனக்கிடுறார். இந்த 2026 நம்ம சிஎம் ஆகிட்டோம்னா போதும் அவருக்கு, அதுதான். ஏன்னா அவர் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் இன்னும் அங்கிட்ட 6 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நமக்கு தெரியாது. பையனுக்கு வந்து சிஎம்மை மாற்றி விட்டுட்டு அவர் போயிடுவார். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே, இல்லைனா வயசாகிடுச்சின்னு கூட போஸ்டிங் அங்கே சிஎம்ஐ கொடுத்துட்டு நான் ஓய்வு படுறேன்னு சொல்லிட்டு கூட ஒதுங்கி கூட போகலாம், அவர் சொல்ல முடியாது, எப்படியானா இருக்கலாம். ஆனால் இப்படி தன் மயனுக்கு எப்படியாவது அந்த இடத்த வாங்கி கொடுத்துடணும்னு அவர் அவ்வளோ இந்த வயசில் மெனக்கிட்டு இருக்காரு. நம்ம உதயபுரம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, துபாய்க்கு வர்றது, ஜாலியாக ஃபன் பண்ணுறது, சுற்றுறது, அப்பப்போ ஊரில் போய் எட்டி பார்த்துட்டு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தீபாவளி வாழ்த்து சொல்கிறேன், அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கருத்து சொல்லிவிட்டு இப்படி வாங்கி கட்டிட்டு போகிறது. இந்த போஸ்ட்டு பயங்கரமாக வைரல் ஆனதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த போஸ்ட்டை எடுத்துட்டாங்க. அதை பாருங்கள். நம்ம மூளை சும்மா இருக்காதுல்ல. சரி, இவர் மட்டும்தான் ரீட்வீட் பண்ணாரா, இல்லை ஒருவேளை அந்த பொண்ணோட பேஜில் தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணோட பேஜுக்கு போய் பார்ப்போம். ஒருவேளை இவர் டெலீட் பண்ணியிருக்கலாம், அங்கே டெலீட் பண்ண சொன்னாரா சொல்லியா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இங்கே போய் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் உள்ளே பார்த்தேன். மனுஷன் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருந்திருக்காரு. இந்த பொண்ணுகிட்டையும் சொல்லி ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணிட்டாப்புல. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒரு ட்வீட் பண்ணிட்டாருப்பா, ஒரு ரீட்வீட் பண்ணிட்டாருப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு இன்றைக்கி கொத்தடிமைகளாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. பெரிய விஷயமா நாங்கள் பண்ணணும், இல்லை பெரிய விஷயமா ஆக்கணும் அப்படின்லாம் யாருக்கும் எந்த எண்ணமும் கிடையாது. ஆனால் என்ன பொறுப்பில் இருக்கார் அவர் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. சரி, அந்த பொறுப்பில் இருந்தால் அவருக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாதா, அவருக்குன்னு வந்து ஒரு பொண்ணை பிடிக்கக்கூடாதா, அவருக்குன்னு ஒரு பொண்ணு மேலே ஆசை வரக்கூடாதா, வரலாம். அப்போ அந்த எண்ணம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் அப்படின்றத இந்த கொத்தடிமைக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இங்கே வச்சு செய்கிறோம். விஜயவர்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறது, விஜயவர்களுடைய நடித்த நடிகைகளை வந்து கனெக்ட் பண்ணி பேசுகிறது, இப்படிலாம் பேசும்போது அவங்களுக்கு இனிக்குது இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. இத்தனைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து பார்த்த மாதிரி, இத்தனைக்கும் வந்து போய் விளக்கு பிடிச்ச மாதிரியும் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இன்றைக்கி ஒரு டெபுட்டி சிஎம் பண்ணுற வேலையாக இது. இப்போதைக்கு விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவர் தான். ஒரு தலைவருக்கான பண்பு இருக்கா, ஒரு தலைவருக்கான மாண்பு இருக்கா, ஒரு தலைவர் இப்படி தான் பண்ணணுமான்னு ஒரு கட்சியோட தலைவரை பார்த்து கேட்கக்கூடிய கம்முநாட்டிகள்கிட்டனா நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பண்ணுற வேலையாகுது அப்படின்னு தானே கேட்பேன். ஏன்னா இது அவருடைய பர்சனல் அக்கௌண்ட் கூட கிடையாது, அவருடைய அஃபிஷியல் அக்கௌண்ட். மனுஷன் எந்த ஆர்வத்தில் இருந்தார், என்ன பண்ண, நம்ம பசங்க தான் சும்மா இருக்க மாட்டாமல் இப்படி கிடச்சிச்சு இப்படின்றதுக்குள்ளேயும் எடுத்து விட்றாங்க. எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களா, நோண்டிக்கிட்டே இருக்காங்க எங்கேயாவது ஏதாவது சிக்குமான்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம உதயா ப்ரோ தீபாவளி செமையாக செலிப்ரேட் பண்ணியிருக்கார் போல இருக்கு. பட்டாசு அவர் வீட்டில் வெடின்னு வெடிச்சிருப்பார் அவங்க அப்பா, அதில் மட்டும் மாட்டுக்கிறதே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அது ஏன் ப்ரோ உங்களுக்கு எண்ணு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? ஒருவேளை உதயநிதி அப்படின்னு வரனால அந்த நிதியில் வந்து நிதினா பணம், ஸோ அந்த பணத்து மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டு, அதனால எண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டா? ஏன்னா எல்லாமே எண் ரிலேட்டட்லேயே இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக கொஞ்சம் போன வருஷம்லாம் வந்து ஒரு 250 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துனீங்க. யாருக்காக நடத்துனீங்க அப்படின்னு ஊருக்கே தெரியும். அவங்க பேரும் எண்ணில் தானே ஸ்டார்ட் ஆச்சு.
இன்றைக்கி அவங்க இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரில கூட. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ரீட்வீட் பண்ண பொண்ணு பேரும் எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன உங்களுக்கு எண் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் என்ன? தமிழ்நாடு அதில் எண்ணு வருது. ஸோ இப்படி எண்ணு மேலே பயங்கர ஆர்வமாக இருக்கீங்க. ஆனால் இந்த எண்ணில் காட்டுறதை தான் வந்து தமிழ்நாட்டுடைய அந்த எண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்களே, ஏன்? கொத்தடிமைங்களா, இங்கே தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு, அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேங்கிறாரு. குடும்பத்தையும் அப்பா அம்மாவையும் பார்க்காதவர் எப்படி தமிழ்நாட்டை பார்க்குவார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குற பண்ணாடுங்களா? அது என்னடா உங்கள் கட்சியில் மட்டும் தலைவர்கள் வீட்டில் இப்படி லைனா பொம்பளை மேட்ரு அடிபட்டுக்கிட்டே இருக்குது. கலைஞர் காலத்திலேருந்து அவர் காலத்திலேருந்து அவருக்கு எத்தனை பொண்டாட்டின்னு அவரே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவர் நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி வரலாறு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன பேர் அடிபட்டு வந்துச்சுன்னு தெரியும். இப்போ என்னன்னா சின்னவர் இப்படி வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோத்தையும் பண்ணுற இந்த கூட்டம் உங்களுக்கு நல்ல கூட்டம். மக்களுக்காக வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறது, கரூர் மக்களுக்காக வந்து துக்கம் அனுசரித்து தீபாவளின்ற ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொன்ன தலைவர் அவரை வந்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள்லாம் யாரா? உங்களுக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது? நீங்கள் பார்த்துக்கோங்க மகளே, இதுதான் வந்து திமுக, இதுதான் திமுக கூடாரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேணால் செய்யலாம், அது தவறு கிடையாது. எப்படி வேணால் இருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் மற்ற தலைவர்கள் யாராவது அவரை எதிர்த்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இஷ்டத்துக்கு ஆதாரமே இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் நம்ம திமுக கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோடு எடுத்து பேச முடியும். அவங்க என்ன மாதிரியான வேலை பண்ணுறாங்க, என்ன மாதிரியான லீலை பண்ணுறாங்க அப்படின்றத ஆதாரத்தோடு எடுத்து பேச முடியும். அப்படி பேசினாலும் அதுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த மூதேவிங்க மூத்திர சந்தில் போயிட்டு முட்டிக்கிட்டு திரிவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இப்போ நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்திட்டு உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 2026 உங்கள் ஓட்டை யாருக்கு போடணுமோ போடுங்க. அவருக்கு பிரச்சனை கிடையாது, அவருக்கு அது மேலெலாம் ஆசை இருக்கான்னு கூட தெரியல. அவர் ஒரு லைஃப் ஸ்டைலு அவர் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உதயபுரோ, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிட்டிங்க. எதுக்கு இதுக்கு மேலே இந்த சிஎம் பவர், லொஸ்க்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம்? உங்களுக்கு ஜாலியாக சம்பாரிச்சோமா, இப்படி ஊரை சுற்றினோமா, என்ஜாய் பண்ணோமா. சிஎம் ஆனீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. லைட்டாக எங்கேயாவது எதையாவது சிக்கிருச்சுன்னா கூட இன்றைக்கி சோஷியல் மீடியா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பா தாத்தா காலம் கிடையாது. தவறுக்கு செய்தால் மறைத்து செஞ்சு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அந்த காலகட்டம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தும்மினால் கூட, யாரும் இல்லாத உருவில் தும்மினால் கூட அது ஒட்டுமொத்த நாடுக்கும் தெரியப்படும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஜாலியான லைஃப் வேணும்னா திமுகவை உங்கள் அப்பா தலையில் கட்டி விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். நாங்கள் தமிழக வெற்றிகளை வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக இருக்கோம். எங்களையும் நிம்மதியாக விடுங்க, நீங்களும் நிம்மதியாக இருங்க. இல்லைன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க, நாங்கள் ஆனால் நிம்மதியாக இருப்போம். நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.